சரி இதிலே போகலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ அங்கே போக ட்ரை பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம அங்கே போக ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஜியார் வலுக்கட்டாயமாக அந்த புக்கை தேடிட்டு இருக்கீங்களா? வண்டி கொடுத்தாங்கன்றது. ஆமாம். ஏதோ ஒரு வகையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க நேற்று. சரிங்கன்ட்டேன். திருப்ப முடியாது இல்லை, நம்ம செட்டு வேலையத்தில் ஒரு வேலை செய்யணும்ல, அந்த வேலையை இன்க்ரீஸ் செய்யணும். சரிங்களா? அந்த இடத்த நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். நமக்கு இந்த இடம் ஸ்பீடாக வருது, திருப்ப முடியாதுன்னு. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி இங்கே நிதானமாக திருப்பணும். வண்டியில் நேராக பள்ளத்துக்குள்ளே போயிடும். நான் ஸ்டேரிங்கை கை வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? கீர் மாற்றணும்னு நினைக்கிறத விட வண்டியை ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கணும். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுங்க. அப்படியே நம்ம அங்கே நிறுத்தணும். இப்படி 3வது கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. 3வது கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் அங்கே நிறுத்தணும். ஆஃபீஸ் நிறுத்தணும். இன்னும் கொஞ்சம் போங்க. ஆமாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் அப்படி நிறுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கணும். ஓகே சாமி. விழுதுன்னு பாருங்கள். விழுந்துச்சுங்களா? வண்டி பின்னால் போகக்கூடாது இல்லைங்க. இவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வருவாங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணால் தான் அவங்க ஸ்டாப் ஆகி அவங்க ஓரமாக போவாங்க. அவங்க நடுரோட்டாக நடந்து வராங்க. அவங்க இந்த சைடு ஓரமாக தானே வரணும். திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். நம்ம வெள்ளை வண்டிட்டு நிறுத்தணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். அவ்வளோ நிறுத்திக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு தயாராகிடும். நம்ம இங்கே எடுத்து அங்கே போகிறக்குள்ள செகண்ட் போட்டாலும் வண்டி நிறுத்திட்டோம்னா மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடணும். சரிங்களா? நம்ம எங்கே எடுத்து எங்கே நிறுத்தினாலுமே உடனே ஃபஸ்ட் கீர் மாறிடும். நின்றுட்டா ஃபஸ்ட் கீர். இல்லை வண்டி ஓரளவுக்கு வீல் சுற்றிக்கிட்டே இருக்குது, மெதுவாக போயிருக்குன்னா செகண்ட்லேயே கிளச்சை கால்வாசி எடுத்து அப்படியே போயிட்டுருக்கணும். பார்த்துட்டோம். அப்போ வரவும் வேணாம். தம்பி போகலாம் ராஜா, முன்னால் வாங்க. நான் தான் சொல்கிறேன் டிக்கெட் வாங்க ராஜான்னு. நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க வெளியே வரீங்க. கிளச்சுன்னு கால் எடுத்துருங்கக்கா. பிரேக் போட்டு பிடிச்சிக்கிங்க. ஏன் பிரேக் பிடிச்சா வண்டி பின்னால் போகாமல் இருக்கும். பிரேக் பிடிக்கணும். கிளச்சுன்னு கால் எடுத்துன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகலாம். சார் வந்துட்டுருக்கேன், செட்டி வேலையை தானே வந்துட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டேன். மாற்றிக்கிங்க. லைட்டாக எக்ஸலேட்டர் செகண்ட் கியர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். அந்த பஸ்ஸை விடாதீங்க, நீங்கள் போய்க்கலாம். தேர்ட் கியர். அந்த வண்டி பிரேக் பிடிக்கிறாங்க, கவனமாக போகணும்.
தெரியுதுங்களா? எக்ஸிலேட்டர் மிதிக்கணும்னு நினைக்கிறத விட முன்னால் வண்டியில் என்ன சுவிட்ச் பிரேக் விட்டுருங்க, அவ்வளோதான். எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்க, டக்குன்னு எக்ஸிலேட்டர் போகுங்க, மிதிச்சு பாருங்கள். போதுங்களா? அந்த ஸ்பீடை நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். போகுது இல்லைங்க, பட் இப்போ ஸ்பீடு என்ன காட்டுதுங்க? போனாங்க. முன்னால் போகிற வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க பிரேக் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, நம்ம டக்குன்னு நிறுத்துகிற சுச்சுவேஷன் வருமா, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் இப்போ ஸ்பீடு கீழே என்ன பண்ணுவோம்? போகலாம். எக்ஸிலேட்டர் மிதிச்சா தான் வண்டி போகணுங்கிறத விட நம்ம டக்குன்னு பிரேக் பிடிச்சிக்கலாம். லைட் எரியுது தெரியுதுங்களா? போகலாம். லைட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம வாட்டி போகலாம். சரிங்களா? போகலாம். ஹார்ன் அடிச்சு வெளியே வந்துடலாம். அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வருவாங்க. போகலாம். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணால் போயிடலாம். யூஸ் பண்ணிங்கன்னா போகலாம். எக்ஸிலேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா போகலாம். போதுங்களா? போயிருங்க, அவ்வளோதான். அவர் எப்படி ஓவர்டேக் பண்ணி அவரோட வேலையை அவர் பாட்டார். அது ஒரு கேள்வியே இல்லை. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. 4வது கீர். 4 2 போடக்கூடாது. நிதானமாக போடுங்க. அக்கா அவங்கள பார்த்தோன்னே இந்த வேலை செய்யணும் அப்படி அந்த பரபரப்பே வேணாம். நான் வண்டி ஓட்ட வேண்டாம், என்னால் முடியும்டா இதில் ஃபீல் பண்ணி போடுங்க. சரிங்களா? இப்போ கீர் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு தேர்டு கீர், டக்குன்னு தேர்டு பிரேக் பிடிக்காமல் மறுபடியும் எக்ஸிலேட் போகலாம். ஃபீல் புரியுது உங்களுக்கு? எக்ஸிலேட் மிதிக்கக்கூடாது, டச் பண்ணி ஓட்டணும். சரிங்களா? போகலாங்க. மிதிக்கக்கூடாது, டச் பண்ணி ஓட்டணும். ஓகே, போகலாங்க. எப்போ குரு நீ வாட்டுக்கு டீ கடைக்கில் போகிற வாங்கினேன், மறுபடியும் இறங்கி அந்த சைடே போய் நின்றுட்டியே, இங்கே ஒருத்தர் நின்றுருக்குறானே பார்க்கலாமே, ஏதாச்சும் இருக்கான்? குடுன்னு ஓடின டீ கடைக்குள்ளே அவர்கிட்ட என்னமோ வாங்கினேன், மறுபடியும் அதே அந்த கூட்டமாக கேப்பில் போகுது, கீழே இறங்கி அங்கே போய் நின்றுட்டியே. ஷெட்யூல் ஜாஸ்தி இருக்காங்களா, அதனால் பரபரப்பாக இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஷெட்யூல் ஜாஸ்தி, எனக்கு இன்னும் 4 பேர் இருக்காங்க. எல்லாருமே சேம் டைம் கேட்குறாங்க. அப்படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், அப்படி நியூட்ரு பண்ணி சுச்சுவேஷனுக்கு எதுக்கு ஓகே அவ்வளோ வேறு லெவல் போகலாங்க. சுச்சுவேஷன் எக்ஸிலேட்டர் மிதிக்கணுமா ரிலாக்ஸாக இருக்கணுமா? போகலாம். இப்போ எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் மிதிக்கணும்னு வண்டி போகாட்டி பரவாயில்ல, லைட்டாக டச் பண்ணி போக வச்சுக்கலாம். போதுங்களா? எப்படி போதும்? 3வது கீர். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வண்டி காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் போகலாம். 20க்கு மேலே இருந்துட்டாலே 3வது கீரில் வண்டி போயிடும். புரியுதுங்களா? இல்லை அக்கா எக்ஸிலேட்டர் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது, கரெக்டாக சுச்சுவேஷனில் மிதிக்கிறோமான்னு நினைக்கணும். எக்ஸிலேட்டர் மிதிக்க வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக மிதிக்கிறோமான்னு கவனிக்கணும். சரிங்களா? வெளியே வந்துடலாம். அவனை இண்டிகேட்டர் போடுறேன் தெரியுதுங்களா? பரபரப்பாக ஓட்டாதீங்க, ஒரு மாதிரி பயத்தில் ஓட்டாதீங்க. சரிங்களா? அவங்க இண்டிகேட்டர் போட்டாங்க, ரைட்டு பார்த்தோம், வெளியே வந்துட்டோம், அவ்வளோ மாதிரி உள்ளே போயிட்டோம். அந்த மெயின் சீட்டில் இருக்கணும். சரிங்களா? அவர் இண்டிகேட்டர் போட்டாருங்களா? அவ்வளோதான். நம்ம போகிறதுக்குள்ளே அவர் போயிட்டாருன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம இந்த மிரர் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் வந்துடலாம். அவ்வளோ திருப்பலாம் கூடாது. போகிற போக்கில் வண்டி போகும், போயிடுச்சுங்களா? அதை பார்த்துட்டு இப்படி திருப்பணும்னு நினைக்கக்கூடாது. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம், வண்டி தாண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? பெட்டராக கீர் போடணுங்க. பிரேக் எப்படி பிடிக்கணும்? நீங்கள் எப்படி பிடிச்சிங்க? இப்போ ஆனால் டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் எப்படி இருக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அவங்க டக்குன்னு உள்ளெல்லாம் வரமாட்டாங்கக்கா. நீங்கள் டக்குன்னு அதுக்கு அப்படி பிரேக் போட்டு மிதிக்கக்கூடாது. நமக்கு பின்னால் நம்மளுக்கு ஈக்குவல் ஸ்பீடில் வண்டி வந்துட்டுருக்கும். சரிங்களா? அவங்க வந்து டக்குன்னு நம்மளை பின்னால் இடிச்சிடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் இப்படியோ வாங்கலாம், என்னால் வண்டி நிறுத்திக்க முடியும், என்கிட்ட கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது,
நான் வண்டியை ஸ்லோ பண்ண முடியும். சரிங்களா? பட் ஒரு மாதிரி நர்வஸாக ஓட்டாமல் ரிலாக்ஸாக ஓட்டுங்க. சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? இப்போ நம்ம 4வது கீரில் போயிட்டுருக்கோம். கீர் என்ன பண்ணோம்? நேரம் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டாக நம்ம சுற்றி வந்துடலாம். மாற்றிக்கணும் டக்குனு. அவ்வளோதான். ரிலாக்ஸ். எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். ஸ்டேரிங் நான் பிடிச்சி திருப்புறேன்னா திருப்பிட்டே இருக்கணாக்கா. தேர்ட் கியர். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருக்கும். நிறுத்தி சுற்றுனீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு திருப்புறோங்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். ஹார்ன் அடிக்கணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், செகண்ட் ரிலாக்ஸ். மித அந்த டயர் மறையக்கூடாது சொல்லியிருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிளச் வந்து கால் எடுக்கிறோம். லைட்டாக எக்ஸைட் லைட்டாக எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. லைட்டாக போகலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக டயர் மறையக்கூடாது. சரிங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. அப்படி லெஃப்ட்டு வந்துடலாம். இண்டிகேட்டர் நம்ம எந்த சைடு பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெஃப்ட்டு பல்லட் ரோட்டில் போய் யூட்டர்ன் பண்ணி வந்துடலாம். கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கை விட்டுட்டு கால்வாசி தான் கிளச்சு. கால்வாசி போதுங்களா? செகண்ட் கீரில் இவ்வளோ ஸ்லோவாகிட்டா கிளச்சை கால்வாசி எடுத்தீங்கன்னா வண்டி உங்களை கூப்பிட்டு போயிடும். சரிங்களா? திருப்பிக்கலாம். அவரை பார்த்து பயப்படாதீங்க. அவர் நின்றுக்குவார். டக்குன்னு அவரை பார்த்து ஏன் ஒரு மாதிரி பயந்தீங்க? இங்கடா குறுக்க வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஏக்கா குறுக்க வரத்தான் செய்வாங்க. அதுக்கு நான் ஒவ்வொரு ஆளாக பார்த்து பயந்துகிட்டே இருப்பீங்களா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ரிலாக்ஸ். நியூட்ரல் பண்ணி செகண்ட் ரிலாக்ஸ். போகலாம். அப்படியே அந்த கண்ணாடி யூஸ் பண்ணி அந்த ரோட்டுக்கு போயிடணும். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி போகலாம். அவர் பாவம் ஓரமாக தான் நிற்கிறாரு. குறுக்க வரவங்களெல்லாம் ஏற்ற மாட்டீங்க, ஓரமாக நிற்கிறவங்கள ஏற்றுவீங்க. அப்படி தானே? அப்புறம் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படி இன்னும் கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணிட்டே வாங்க. நம்ம யூட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? இந்த கல் வந்து நம்ம முதுகுக்கு பின்னால் போகிற வரைக்கும் வண்டியை கொண்டு போகணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீரு அப்படியே மூவ் பண்ணி யூட்டர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்க. அவர் நவர்ட்டும். கொஞ்சம் முன்னால் விடுங்க வண்டியை. அவர் நவர் தான் கொஞ்சம் முன்னால் விடுங்க. ஃபுல்லாக திருப்பி ஃபுல்லாக மொத்தமாக திருப்பி பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். ப்ளஸ் இந்த கார் லைட்டாக சரிங்க. அவங்களாம் போட்டோம், இடமே கிளியர் ஆகிடும். சரிங்களா? பிரேக் விட்டுருங்க. ப்ளஸ்லேருந்து கால் வெளியிடுங்க. ஃபுல்லாக திருப்பி அப்படியே மாற்றிக்கலாம். நிறுத்தி மாற்றணும். மாற்றிக்கலாம். அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸலேட்டரு
எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர் ஓடிடலாம். அப்படியே அந்த ரோட பிடிச்சி ஓடிடலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர் தேர்ட் கியர் எக்ஸிலேட்டர் ஃபோர்த் கியர் நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. பாலத்துக்கு அடியில் போகணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, அப்படியே நியூட்ரு பண்ணி எத்தனை கியர் போடுறோம். ரிலாக்ஸ் அவ்வளோ. காலை எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போயிடும். பாப்பா மூணாறு போகுது, போறியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் போடுங்க. மூணாவது கியர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ். ஹார்ன் அடிச்சுங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. ரிலாக்ஸ். ஃபுல்லாக கிளச்சு லைட். அக்கா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ரைட்டில் திருப்புறது அங்கே தான், சரிங்களா? அதை விட்டு போட்டு இங்கே பிரேக் பிடிக்க கிளச்சை பிடிக்கலாம் விட்டுட்டு தான் சிரமம் பண்ணிக்கலாம். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். ரிலாக்ஸ். திருப்பக்கூடாது. நீங்கள் லைட்டாக காலை கிளச்சு இந்த காலை வெளியிடுங்க. போதுங்களா? ஆக்சிடென்ட் மிதிச்சா என்ன ஆகும்? திருப்புங்க. இதில் தான் வழி இருக்குக்கா. நம்ம இதை திருப்பியாச்சு. நேராக கீழே போகணும். தாராபுரம் ரோடு, சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி நல்லா ஓட்டுறீங்க, அந்த பயத்தை அந்த நிதானத்தை வந்து இழக்காதீங்க. போகலாம். அக்கா அங்கே யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு இங்கே வழி இருக்கா? எக்ஸைட் கொடுங்க பார்க்கலாம். போதுங்களா? எக்ஸைட் கொடுங்க. போதுங்களா? ரிலாக்ஸ். அவ்வளோதான். நீங்கள் அங்கே அவங்க வராங்க, இங்கே இவங்க வராங்க, அந்த பயத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் நீட்டாக வண்டி ஓட்டுறீங்க, அந்த பயமெல்லாம் ஓட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது, ஏன்னா வண்டி ஒட்டி போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸைட் டச் பண்ணலாம். வெயிட் ஓட்டக்கூடாது. டக்குன்னு கீரை என்ன பண்ணும்? ஃபுல்லாக கிளச்சு கிளச்சு கால்வாசி எடுக்கணும். எடுக்கணுதையும் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் கிளச்சு கால்வாசி. அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும். இன்னும் கொஞ்சம் மூணாவது அதான் ஒரு 10-30,000 அங்கே வரக்குனாங்க. 10-25 நாங்கள் வச்சுக்கோங்க. 10 மணி 20 நிமிஷத்துக்கு நாங்கள் இருப்போம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. போகலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இது ரிலாக்ஸாக போகலாம். அப்படியே போகட்டும், வண்டி போகும். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க. லைட்டாக பிரேக்கிட்ட காலை வச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட்டு திருப்பணும், சரிங்களா? அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் திருப்பி ரிலாக்ஸ். மெதுவாக காலை எடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணு. அப்படியே தேடி கியர். அக்கா சொல்லுங்கள். அக்கா நீங்கள் லெஃப்ட் சைடு இல்லைங்க. அக்கா நீங்கள் வர டீ கட்டிட்டு இல்லை, இங்கே இல்லை. அங்கே இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. அந்த கொடைக்கிட்ட நிறுத்தணும். கொடைக்கிட்ட, சரிங்களா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் கடை தாண்டி இப்போ பம்ப் பண்ணுங்க. சார் ஆப்போசிட்டில் நிற்கிறேன். நியூட்ரு பண்ணி நீங்கள் நல்லா போய்ங்க.